சிதம்பரம் நடராசர் கோவிலும் மனித உடம்பும் ஒண்ணு. எது போல? அந்த கோயிலில் இருக்கிற கொடிமரமும் மனிதனுடைய முதுகுத்தண்டு ஒண்ணு போல. ரெண்டுலையும் 32 இணைப்புகள் உண்டு. மனிதன் ஒரு நாளைக்கு விடக்கூடிய மூச்சு 21,600. அந்த கோயிலில் வேயப்பட்டிருக்கிற தங்க ஓடுகள் 21,600. இந்த உடம்புல 72,000 தசை நாறுகள் நரம்புகள். அந்த கோவிலில் அடிக்கப்பட்டிருக்கிற ஆணி 72,000. இந்த உடம்புல நவதுவாரம் 9 வாசல். அந்த கோவிலையும் 9 வாசற்படி. சாமி இருக்கிற இடம் கருவறை, உடம்புல இதயம் இருக்கிற இடம் கருவறை. எல்லா கோயிலையும் கதவு திறந்தால் கருவறை விக்கிரகம் சுவாமி கண்ணுக்கு தெரியும். நடராசர் கோயில் அப்படி இல்லை. உள்ளே நுழைந்து இடப்பக்கமாக சென்று நடராசரை தரிசிக்க வேண்டும். காரணம், உடம்பு வைத்தே கட்டிய கோயில். இந்த உடம்பு 2 கூறு, ஒன்னு வலக்கூறு ஒன்னு இடக்கூறு. இடப்பக்கம் தான் இதயம் இருக்கு. இதயம் இருக்கிற இடத்துல தான் இறைவன் இருக்க வேண்டும் என்று எண்ணி அறிவியல் வளராத காலத்திலே கட்டப்பட்ட கோவில் சிதம்பரம் நடராசர் கோயில். இது மட்டுமா? இந்த உலக தமிழ்நாட்டில் மட்டும் எண்ணற்ற ஆலயங்கள், அவ்வளவு அற்புதங்கள் இருக்கு. குற்றாலம் போனவர்கள் தென்காசி காசி விஸ்வநாதரை கும்பிடாம போக முடியாது. சில பேர் கோயிலுக்கு போகாம போறது உண்டு. இருந்தாலும் தென்காசி என்றாலே காசி விஸ்வநாதர் ஆலயம். கோயில் ராஜகோபுரத்தில் கால் வச்ச உடனே காத்து நம்மளை வெளியில தள்ளும். அதை மீறி உள்ளே நுழைந்தால் காற்று நம்மளை உள்ளே தள்ளும். அப்படி ஒரு சுழற்சி அந்த இடத்துல இருக்கு. அது பாண்டிய மன்னர்களால் கட்டப்பட்ட கோபுரம். ஆரியங்காவு கணவாய் வழியாக பொதியமலை சாரல் வழியாக வரக்கூடிய காற்றை தடுத்து நிறுத்தி கட்டிய கோபுரம் இன்றும் நிகழ்ந்து கொண்டிருக்க அந்த அதிசயம், ஒரு சுழற்சி அந்த இடத்துல. இப்படியெல்லாம் தமிழனுடைய நுட்பமான அறிவு, இயற்கையே மாற்றி அமைக்கும் வல்லமையும் கொண்டவர்களாக இருந்தார்கள் என்பதற்கு இது ஒரு எடுத்துச்சான்று, ஒரு சிறிய உதாரணம். அது மட்டுமல்ல, கரூர் மாவட்டம் குளித்தல வட்டம் ஐயர் மலைன்னு ஒரு மலை இருக்கு தெரியுமா? அது ஐவர் மலைன்னு மாறி, ஐவர் மலை ஐயர் மலையாக மாறிடுச்சு. அதுக்கு மேல காகம் இன்னைக்கும் பறக்காது. காகம் பறக்காத கோவில்கள் நிறைய இருக்கு. ஆனாலும் காரணம், மலை மேல இருக்கிற கோவில்கள்ல காகம் பறக்காதுங்கிறதுக்கு இந்த குளிர் பிரதேசத்தில் காகம் முட்டையிட்டு அடகாக்க முடியாதுங்கிற ஒரு காரணம். ஆனா இங்கே அந்த ஆண்டவர் இறைவனுக்காக கொண்டு வந்திருந்த பாலை தட்டி விட்டதுனால, அந்த பாலை தட்டியதுனால கோபம் கொண்டு அவர் கொடுத்த சாபம் இன்றும் குளித்தலை ஐயர் மலைக்கு மேலே இருக்க கோபுரத்துக்கு மேலே காகம் பறப்பதில்லை. இப்படிப்பட்ட அதிசயங்கள் இந்த நாட்டில் எண்ணற்ற இருக்கின்றன. யாகம், பிரம்ம யாகம், பிதுர் யாகம், சதுர் யாகம், புத்திரகாமேஸ்தி யாகம், அஸ்வமேத யாகம், மானுட யாகங்கள், இப்படி பல யாகங்களை செய்து விட்டால் கிடைக்கும் யோகம். யோகத்துக்கு விரோதிய செய் போகம். போகத்தை மறந்து யாகத்தை செய்து யோகத்தை பெற்று அந்த யோகத்தாலே உள்ளம்பெரிய கோயில், ஊனுடம்பை ஆலயம், வல்லபரானார்க்கு வாய்கோபுர வாசல், கள்ளப்புலனைந்தும் காணா மணி விளக்கே தெல்ல தெளிந்தார்க்கு சீவனே சிவலிங்கம் என்று திருமூலர் திருமந்திரத்திலே பாடுகிறார். காரணம், கோயிலும் உடம்பும் ஒண்ணுன்னு பாடுறார். அதனாலதான் உள்ளங்கோயிலும் உடம்பு ஆலயம், மூச்சு காத்து சிவலிங்கம். இந்த மூச்சு போச்சுன்னா பேச்சு இல்ல, ஒண்ணு இல்ல. உயிர் இருக்கிற வரைக்கும் தான் இதுக்கு பேரு சிவம். உயிரற்று போனால் அதுக்கு பேரு சபம். சிவத்துக்கும் சவத்துக்கும் ஒரு எழுத்து தான் வித்தியாசம். ஒரு சுழி இருக்கு, ஜீவன் எழுதுனா சுழி இருக்கு, சிவம்னு எழுதுனா சுழி இல்ல. சில பேருக்கு சுழி படுத்துற பாடு ஒன்னும் சொல்றது மாதிரி இல்ல. அதனாலதான் அத்வைதம்னு பேரு, சிவத்வைதம்னு பேரு. அப்ப பாருங்க, மாணிக்கவாசர் விரல் இப்படி வச்சிருக்கார், ஐயப்பன் விரல் இப்படி வச்சிருக்கிறார், தட்சிணாமூர்த்தி விரல் இப்படி வச்சிருக்கிறார். இதுக்கு பேரு சின்முத்திரை. சின்னனா ஞானம், முத்திரைனா அடையாளம், ஞான அடையாளம். இது சீவாத்மா, இது பரமாத்மா. சீவனை சிவனோடு சேர்ப்பது அத்வைதம். அப்படி உள்ளங்கோயிலும் உடம்பு ஆலயம். அப்படி கோயில் இல்லாத ஊர்ல குடியிருக்க கூடாதுன்னு பழமொழி. கோயில் விளங்க குடி விளங்க என்பதும் பழமொழி. ஆலயம் தொழுவது சாலவு நன்றுன்னு அந்த கிழவி நமக்கு சொல்லி வைத்தாள். அத்தனையும் சொல்லி என்ன செய்ய, கடைசியா வள்ளலார் சொன்ன கதை தான் இப்ப நடக்குது. கடை விரித்தேன் கொள்வார் இல்லை அப்படின்னு போய்விட்டாச்சு. அதனால நாளைய தலைமுறைக்கு சொல்ல வேண்டிய கடமையும் பொறுப்பும் ஒவ்வொருத்தரும் உண்டு. ஆகையினாலே இந்த இடத்தை பார்க்கின்ற பொழுது மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒற்றுமையோடு இந்த விழாவை கொண்டாடுவதை பார்க்கின்ற பொழுது தென்னகமாம் திருநாட்டில்